ஓ பன்னீர்செல்வத்திற்கு தேடி வந்த அதிர்ஷ்டம் என்றே நாம் கூறலாம். தற்பொழுது திமுகவின் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு 3 ஆண்டுகால சிறை தண்டனை வழங்கப்படுகிறது என்று நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் தீர்ப்பு வழங்கியுள்ளார். ஆளும் கட்சியாக இருக்கின்ற திமுகவிற்கே இந்த நிலைமை என்றால் எதிர்க்கட்சியாக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அவரது ஆதரவாளர்களுக்கும் சொத்து குவிப்பு வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் அதேதான் தீர்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக விஜயபாஸ்கராக இருக்கட்டும், டெண்டர் ஊழல் முறைகேடு எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், தற்பொழுது இவர்களின் 2 பேரின் வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் அடுத்த மாதம் ஜனவரி மாதத்திற்குள் இந்த தீர்ப்பு முடிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. ஒருவேளை விஜயபாஸ்கர் அவர்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து வைத்தது உறுதி செய்யப்பட்டு விட்டது என்றால் 2 ஆண்டுகள் முதல் 4 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்படலாம் என்றும், அதேபோல் 1250 கோடி டெண்டர் ஊழல் முறைகேடில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கப்பட்டால் அவரது எம்எல்ஏ பதவியும் எதிர்க்கட்சி தலைவர் பதவியும் பறிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறைக்கு சென்ற அடுத்த நொடியே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவின் தலைமை ஏற்பதற்கான வாய்ப்புகள் அமையும் என்றும், அதிமுகவின் தொண்டர்கள் தான் அதிமுகவின் தலைவர்கள் என்றும் கூறப்படுகிறது. ஏனென்றால் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் ஒன்று கூடி எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளராக தேர்வு செய்தார்களே தவிர அதிமுகவின் தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்யவில்லை என்றும் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். தற்பொழுது நடப்பதை பார்க்கும் பொழுது நிச்சயமாக அதிமுகவில் உள்ள முன்னாள் அமைச்சர்கள் கைது செய்யப்படுவார்கள். சொத்து குவிப்பு வழக்கில் 2-3 அமைச்சர்கள் இருக்கும் நிலையில் அவர்கள் கூண்டோடு கைது செய்யப்படுவார்கள் என்றும், அதற்கு பிறகு அதிமுகவின் தலைமையை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொண்டர்கள் முன்னிலையில் வகிப்பார் என்றும் கூறப்படுகிறது. இதை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம், அதிமுகவின் மூத்த நிர்வாகியான பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களும் கூறியுள்ளார். இது ஓ பன்னீர்செல்வத்திற்கு தேடி வரும் அதிர்ஷ்டம் என்றும் கூறப்படுகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.